ஒரு பொண்ணு மேரேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக டெவில் கிட்ட அவளோட சோலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறா. ஹாய், வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் ரெக்கமெண்டிங் ஈச் புக் ஃபார் அ வீக். அடிக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து அந்த லைஃப்பில் சுத்தமாக இஷ்டமே இல்லை. அவளுக்கு வந்து எது வேணும் அப்படின்னா ஃப்ரீடம், உலகத்தை சுற்றி பார்க்குறது, இது மட்டும்தான் வந்து வேணும். அதனால் என்ன பண்ணுறான்னா, அவளோட மேரேஜ் நடக்க இருந்த அன்றைக்கி நைட்டு ஓடி போயிடுறா. காட்டுக்குள்ளே வந்து ஓடி போயிடுறா. காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு எல்லா சாமிட்டையும் வந்து ப்ரே பண்ணுறா, ஏதாவது ஒரு சாமி ஆன்சர் பண்ணாதா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அதோட பேர் வந்து லூக். அது வந்து கடவுள் இல்லை, ஒரு டீமன் இல்லைனா டார்க் காட்னு வச்சுக்கலாம். அவன்கிட்ட வந்து இவ இந்த மாதிரி டீல் சொல்லுவாள். எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லவும் ஃப்ரீடம் கொடுத்துருவான். மார்டாலிட்டி கிடச்சிரும். இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் அவளால் ட்ராவல் பண்ண முடியும். வயசே ஆகாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. என்னன்னா, இவ பார்க்குற யாரையுமே இவளை வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்படி திரும்பினீங்க அப்படின்னா அவள் இருக்கிறதே வந்து ஃபுல்லாக மறந்துடும். இப்படி ஒரு கண்டிஷனோட இவளுக்கு வந்து இந்த லைஃப் கொடுத்துருவான். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இயர்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாள். எங்கேயுமே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே இருக்காது. அந்த லவ் கனெக்ஷன் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கிறோம். இவள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாள். இந்த மாதிரி 300 வருஷம் வாழ்ந்தப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து இவளோட பேரை சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிடுவான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவளோட பேரை ஞாபகம் வச்சு அவளை கூப்பிட மாட்டாங்களான்னு தான் அவள் வந்து 300 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. புக்கோட நேம் வந்து இன்விசிபிள் லைஃப் ஆஃப் அடி லரு பை வி ஷுவாப். அடியை வேணால் எல்லாரும் ஈஸியாக மறந்துடலாம். ஆனால் இந்த ஸ்டோரியை வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையும் மறக்கவே முடியாது.